NCERT 12 Physics, Chapter 2, Exercise 2.2. A regular hexagon of side 10 cm has a charge 5 microcoulomb at each of its vertices. Calculate the potential at the center of the hexagon. Okay, before that I'm going to ask a question. Hexagon-க்கும் regular hexagon-க்கும் என்ன difference? ஹெக்ஸகன்கிறது நமக்கு 6 சைடு இருக்கும். ஓகே, ரெகுலர் ஹெக்ஸகனுக்கு 6 சைடு தான். பட் ரெகுலருங்கிற டேர்ம் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குங்கிற மீனிங். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு 6 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்குங்கிற மீனிங். இது நார்மல் ஹெக்ஸுங்கிறது அப்படி கூட இருக்கலாம், இருக்காது. ஒரு மாதிரி இப்படி ஷேப்லெஸ்ஸாக இப்படி போட்டு இப்படி கூட உனக்கு 6 சைடாக கூட இருக்கலாம். ஸோ அதை தான் அங்கே மீன் பண்ண வராங்க. ஸோ your angle will be 60 degree and equilateral triangle, அதாவது நமக்கு சென்டரில் கேட்டிருக்காங்க, சென்டரில் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நான் மார்க் பண்ணும்போது the center will be here. Okay, it acts as an equilateral triangle. எல்லாமே equilateral triangle. ஸோ இது நான் என்ன சொன்னேன், 60 மொத்தமாக 60 போது நமக்கு டோட்டலாக ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸும் ஈக்குவல். ஓகே, ஸோ ஹியர் த சைட் they have given us 10 centimeter. And what is the question they are asking? Calculate the potential at center of the hexagon கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கிங் as A, B, C, D, E, F இப்படி இருக்குது. இது ஜீன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது 10னா கண்டிப்பாக இதுவும் 10ஆக தானே இருக்கும், இதுவும் 10 தானே, இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10, எல்லாமே 10ஆக இருக்கும். ஓகே, நவ் பொட்டன்ஷியல் அட் த ஹெக்ஸகன் இந்த அண்ட் எல்லா வேர்டர்ஸஸ்லேயும் அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்குது, 5 மைக்ரோகூலம். ஸோ எனக்கு இந்த பொட்டன்ஷியல் இந்த பாயிண்டில் என்னோட பொட்டன்ஷியல் அப்போ எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் டியூ டு ஏ, பொட்டன்ஷியல் டியூ டு பி, சி, டி, எஃப் எல்லாமே இருக்கும். ஸோ 6 சார்ஜஸும் நமக்கு இந்த பொட்டன்ஷியல் அப்ளை ஆகும். கரெக்டாக? ஸோ பொட்டன்ஷியல் ஃபார்முலா இஸ் வாட், கே கியூ பை ஆர். ஓகே, கியூ வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், டிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, சேம் தான். ஏன்னா இந்த ஏலேருந்து இந்த டிக்கும் 10 சென்டிமீட்டர், பியிலேருந்து டிக்கும் 10 சென்டிமீட்டர், இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஆல் ஆர் சேம், எவ்ரிதிங்கும் சேம். பட் எத்தனை சார்ஜஸ் இருக்குது, 6 இருக்குது. ஸோ நான் டோட்டல் பொட்டன்ஷியல் அட் சென்டரை இந்த சென்டரை வந்து நான் என்ன எழுதிக்கலாம், ஜியை வந்து என்ன எழுதிக்கலாம், 6 ஆட் பண்ண எப்படி வரும், கே கியூ பை ஆர் ப்ளஸ் கே கியூ பை ஆர் ப்ளஸ் கே கியூ பை ஆர், இதெல்லாம் அப்படி தான் வரும். ஸோ 6 இன்ட்டு கே கியூ பை ஆர்னு போட்டுக்கலாமா? இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 6 இன்ட்டு கே வேல்யூ இஸ் வாட், 9 into 10 power 9 and Q value is what, 5 microcoulomb. Micro can be written as 10 power minus 6 divided by, and R is what, the distance from G to this vertex. It is 10 centimeter they have given, that is 10 power minus 2. Actually given எழுதின first day. So given என்னது, Q is equal to 5 into 10 power minus 6 coulomb. And distance R is what, 10 centimeter. அதாவது 10 into 10 power minus 2 meter. இப்படி எழுதிக்கணும், எழுதிட்டு இது சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் பார்த்துக்கோங்க, கீழே பேஸ் இஸ் வாட், 10 பவர்ஸில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை. 6 9s are 54 and 54 into 5 is what, 270. So 270 into, what are the values present here, 10 power 9 minus 6 is what, 10 power 3. And here கீழே என்ன இருக்குது, 10 into 10 power minus 2 is what, 10 power minus 1. ஸோ கீழே -1 இருக்குது, மேலே போச்சுன்னா +1 ஆகும். ஸோ தி ஆன்சர் இஸ் 270 into 10 power 4 நமக்கு கிடைக்கும். 270 into 10 power 4. இப்போ நான் 2 பாயிண்ட்னு எழுதுகிறேன் அப்படின்னா மை ஆன்சர் வில் பி வாட், 2.7. லெஃப்டில் போகுது, ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும், 2 டெசிமல் லெஃப்டில் போச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட். ஸோ 10 power 6. So 10 power 6. What is the unit? V. So the potential V is 2.7 into 10 raised to 6 voltage at the center of the regular hexagon. So this is the answer.